டிஐஒய் ஸ்கூல் சப்ளைஸோட 2வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இதில் நம்ம செய்ய போகிறது புக் மார்க்குன்றது படிக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது சம்டைம்ஸ் எந்த பேஜில் என்ன படிக்கிறோம் அப்படின்றதே மறந்து போயிடும். அண்ட் அந்த மாதிரி டைமில் புக் மார்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட புக் மார்க்கை நம்ம பேப்பரில் செஞ்சோன்னா அது கிழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்ச நாள் இது அழகாக உழைக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி செலோ டேப்பை சைடில் ஒட்டி விட்டுக்கிறேன். அண்ட் நீங்கள் கட் பண்ணும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக பொறுமையாக கட் பண்ணணும், இல்லாட்டி புக் மார்க் சரியாகவே வராது. அண்ட் அதுக்கப்புறமா என்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் ஜிகினாக இருந்துச்சு, அதை அப்படியே உள்ளே போட்டுட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஓல்டு பேப்பர் இருந்துச்சுன்னா அதை மேலே இப்படி ஒட்டி விட்டுக்கலாம். என்கிட்ட செக்டு பேப்பர் இருந்ததுனால நான் இன்னைக்கு அதையே ஒட்டி விட்டுக்கிட்டேன். அண்ட் கீழே நம்ம வாஷி டேப்பை ஒட்டி விட்டோம்னா அவ்வளோதான், நம்ம புக் மார்க்கும் ரெடி. அப்புறம் என்ன குட்டீஸ், உங்களுக்குலாம் லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்க போகிறாங்க. இந்த லீவில் நீங்கள் இந்த மாதிரி க்யூட்டான புக் மார்க்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த புக் மார்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது நோட் பேடுன்றதும் புக் மார்க் மாதிரி தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நோட் பேட் செய்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஓல்டு ஷீட் இருந்துச்சுன்னா அதை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறமா இதை 3 ஹாஃபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம ஃபெவிகாலை லைட்டாக போட்டு விட்டோன்னா போதும், அழகாக இது ஒட்டிக்கும். இப்போ கீழே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுனால நான் ஒரு கிளிப்பு போட்டுட்டு மேலே ஃபெவிகாலை அப்ளை பண்ணிக்கிறேன். நோட் த பாயிண்ட், இதில் நீங்கள் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த க்ளூவும் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒட்டாது. சரி, சேனலில் இன்ட்ரெஸ்டிங்காக தானே வீடியோ போட்டுட்ருந்தீங்க, திடீர்னு ஏன் இப்படி ஸ்கூல் ஸ்டேஷ்னரிஸாக போட்டுட்ருக்கீங்கன்னு தானே கேட்குறீங்க. உங்களுக்கு ஸ்கூலெல்லாம் ஆரம்பிக்க போகுது இல்லையா? அண்ட் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ செமையாக இருக்கும். அதனால தான் இந்த சீரீஸ், வேறு எந்த ரீசனும் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட் இருந்தது. ஸோ அந்த ஃபோம் ஷீட்டில் இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம பெயிண்ட் பண்ணலாம், இல்லை ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணி கூட இதில் டெக்கரேட் பண்ணலாம். எனக்கு பயங்கர சோம்பேறியாக இருந்த ஒரே காரணத்தினால தான் நான் இன்றைக்கி ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். அண்ட் வர என்னன்னே தெரியல, ரொம்பவே சோம்பேறி ஆகிட்டே போகிறேன். அதனால தான் இப்படி இன்ஸ்டண்ட்டாக என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களாலேயும் முடியலைன்னா இந்த மாதிரி நீங்களும் குறுக்கு வழியை ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாதிரி நார்மலாக இருந்தால் நார்மல் நோட் பேட், அந்த மாதிரி கவாய் ஸ்டிக்கர் ஒட்டினோன்னா இதுக்கு பேர் கவாய் நோட் பேட். இந்த மாதிரி கவாய் ஸ்டிக்கர்லாம் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் வீட்லேயே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த நோட் பேட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பண்ண போகிற ஸ்டேஷ்னரி மினி பவுச்சுன்றது நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மினி பவுச்செல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு முக்கியமாக என்னெல்லாம் விஷயங்கள் குட்டி குட்டியாக இருக்கும் அதெல்லாம் அந்த பவுச்சில் வச்சு அழகாக நம்மளோட ஸ்கூல் பாக்கெட்குள்ளே வச்சு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் அதை இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பேப்பர்ஸை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போ A4 ஷீட்டை இதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இதோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா 1921 வந்துச்சு. இதோட வித்து வந்து 19, லென்த் வந்து 21 சென்டிமீட்டரும் வந்துச்சு. ஸோ அதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் நான் கிளியராக காட்டணும் அப்படின்றதுனால ஸ்கேலை வச்சு மெஷர்மெண்ட் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அங்கங்கே கட் பண்ணி எடுத்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அண்ட் நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மினி பவுச்சில் நீங்கள் என்னெல்லாம் கேரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் காயின் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் எழுதி கொண்டு போவீங்க அப்படின்னா அந்த மாதிரி குட்டி குட்டி பேப்பர்ஸ் இதில் வச்சுக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மேம் நம்மக்கிட்ட ஏதாவது விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த பேப்பரில் வச்சு நம்ம அழகாக இந்த பவுச்சில் வச்சு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் இந்த பவுச்சை நீங்கள் உங்களோட பாக்கெட்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தட் தான் நீங்கள் எல்லா பேப்பருக்கும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் சென்டரில் மட்டும்தான் க்ளூ போட்டு ஒட்டணும். இப்போ ஒட்டுறேன் பார்த்தீங்களா, இதே மெத்தடில் தான் க்ளூ போட்டு ஒட்டணும், அப்போ தான் இது கரெக்டாக வரும். முன்னாடிலாம் இந்த மாதிரி கவாயெலாம் கிடையாது, நார்மலாக உள்ள பேப்பர்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ பேஸ்டல் ஷீட்ஸ், கவாய் பேப்பர்ஸ்னு என்னென்னமோ இருக்குது. நீங்கள் போய் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் பார்த்தா தலையே சுற்றுற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போது இதெல்லாம் நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நீளமாக ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற க்ளூ என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? இது நார்மலான ஃபெவிஸ்டிக் தான், அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இது நான் டெய்ஸோன்ற ஒரு கடையில்
கடையில் வாங்கினதுனால இந்த கலரில் இருக்குது. ஆனால் நார்மலாக நீங்கள் இதை ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க, பண்ணால் அங்கங்கே திட்டாக தெரியும். அண்ட் அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் கீழே உள்ள பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் நீங்கள் மேலே இந்த மாதிரி வரைஞ்சி விட்டு லாக் அண்ட் கீ இதுதான் நம்ம பண்ண போகிற கான்செப்ட். ஸோ அதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் பார்த்தீங்களா நம்மளோட நூடுல்ஸ் இரேசரும் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம இந்த 2 சைட்ஸையும் திரும்பவும் ஃபெவிஸ்டிக்கை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இந்த லாக்கை இன்சர்ட் பண்ணோன்னா அழகாக இது உள்ளே இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு விஷயம் பண்ணுவோம், அதில் மேலே அங்கங்கே கவாய் ஸ்டிக்கரை ஒட்டுவோம், கவாய் ஸ்டேஷனரின்னு சொல்லிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதை செஞ்சு மேலே அங்கங்கே கவாய் ஸ்டிக்கர்ஸை ஒட்டிட்டு அழகாக இதை நீங்கள் இழுத்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பவுச். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு எந்த கிராஃப்டையும் செய்யலைனா கூட பரவாயில்ல, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிக்கிச்சு. அண்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது வேலெட். நம்ம போன தடவை பவுச்சு செஞ்சோம் இல்லையா, அதோட மினி வெர்ஷன் தான் இந்த வேலெட். இந்த வேலெட்டை நீங்கள் நம்மளோட ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. சேம் மெக்கானிசம் அதே தான், பேப்பர் ஃபோல்டிங் மட்டும்தான் இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பொதுவாக நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் செய்யும் போது அதில் ஸ்பீடாக எல்லாத்தையும் காட்டுவோம். அண்ட் இந்த மாதிரி லாங் வீடியோவில் பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நீங்கள் ஈஸியாகவே அந்த கிராஃப்டை பண்ணலாம். ஷார்ட்ஸுன்றது ஜஸ்ட் 1 மினிட்ல நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் தான், பட் அதுக்கு பின்னாடி பெரிய ஹார்ட் ஒர்க்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பொறுமையாக கற்றுக்கிறதுனால அழகாக நம்ம கிராஃப்டையும் பண்ணி முடிக்கலாம். ஸோ சேம் மெக்கானிசம், அங்கே ஒரு ஃபோல்டிங், இங்கே ஒரு ஃபோல்டிங், திரும்ப எடுத்து மேலே ஒரு ஃபோல்டிங், அண்ட் அதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி இன்னொரு 2 ஃபோல்டிங். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளூவை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளவுதான், நம்மளோட வேலெட்டும் ரெடி. இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். அண்ட் மேக்ஸிமம் இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் எல்லாத்துலேயுமே A4 ஷீட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், அதாவது கலர்டு A4 ஷீட். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கலர்டு A4 ஷீட் ஒரு 10 வாங்கினீங்கன்னா போதும், அழகழகாக நிறைய கிராஃப்ட் செய்யலாம் இதை வச்சு. அண்ட் நம்ம சேனலோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிராஃப்ட் செய்யும் போது உங்களோட பிரெயினில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகி நீங்கள் நல்ல க்ரியேட்டிவான ஒரு பர்சனாக ஃப்யூச்சரில் ஆகிடுவீங்க. ஸோ அதனால நம்ம சேனல் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த கிராஃப்ட் சேனல்னாலும் பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும்னா ஏதாவது வரைங்க, சரியா? சரி, நம்ம ஷார்ட்ஸுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? நான் ஷார்ட்ஸில் பணம் வச்சு காட்டலை, இங்கே ஒரு 40 ரூபாயை வச்சுட்டு இது ஒரு வேலெட் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி உங்கள் கிளாஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ நீங்கள் வேலெட்டை எடுத்துகிட்டு போகலாம். சேம் மெக்கானிசம், நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்தில் கவாய் ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா கவாய் ஸ்டேஷனரி ஆகிடும். அண்ட் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது பேக் பேட்ச். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பேக் பேட்ச் செய்கிறதுக்கு தான். இதுக்கு ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்க போகிறோம். சார்ட் பேப்பருக்கு மேலே உங்களுக்கு என்ன கவாய் ஸ்டிக்கர்ஸ்லாம் வேணுமோ அதை ஒட்டிக்க போகிறீங்க. உங்ககிட்ட கவாய் ஸ்டிக்கர் இல்லைனா எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோ கீழே இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ ஒட்டினதுக்கப்புறமா நம்ம என்ன அடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பார்டர்ஸில் கொஞ்சோண்டு சைட்ஸை மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி க்யூட்டான இந்த குட்டி மேடம்ஸை தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி யாரும் இல்லை, உங்களுக்கு யூனிகார்ன் பிடிக்கும் இல்லை வேறு ஏதாவது தான் தீம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டில் போய் உங்களுக்கு எந்த கவாய் கேரக்டர்ஸ் பிடிக்குதோ அவங்கள நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் ரெடி ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா பின்னாடி பின்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். அப்படியே இது நம்ம பேக்கில் ஒட்டினோன்னா நம்மளோட பேக் பேட்சும் ரெடி. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு எந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சது இந்த புக் மார்க், அண்ட் அதுக்கப்புறமா ஈஸியாக ஒரு வேலெட் செஞ்சோம். இந்த வேலெட் செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வேலெட்டை ஆல்ரெடி செஞ்சு நமக்கு மெயிலில் அனுப்பியிருந்தீங்க. இந்த க்யூட்டான நோட் பேட், அண்ட் அதுக்கப்புறமா பேட்ஜஸ், ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு மினி பவுச் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பண்ணது. உங்களுக்கு இதை தாண்டி வேறு எதுவும் ஸ்டேஷ்னரிஸ் தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஈஸி மெத்தடில் கிராஃப்ட் வேணும் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலில் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. பாய்.